என் பேர் ரம்யாண்ணா. எங்கள் வீட்டை இடித்து இன்னையோட 211 நாள் ஆகுதுண்ணா. நாங்கள் ரோட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கின்னு எங்களுக்கு மீதி இப்போ ரோட்டுக்கு தேவையான அளவுக்கு கட்டை போட்டாங்க. அதுக்கு பின்னாடி எங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பட்டா போட்டு கொடுங்கன்னு நாங்கள் எம்எல்ஏட பல முறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம். முதலமைச்சர்ட்டையும் மனு கொடுத்துட்டோம், கலெக்டர்ட்டையும் கொடுத்துட்டோம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். அந்த எம்எல்ஏ இப்படி தான் சார் போகிறாரு, இப்படி தான் சார் வராரு. எங்களை இந்த மழை காலத்தில் இது முடிக்க தண்ணி, முட்டிக்கால் முடிக்க தண்ணி, பாம்பு வந்தாலும் பூச்சி வந்தாலும் நாங்கள் இங்கே சார் கிடக்குறோம். வந்து ஒரு 8 கூட பார்க்க மாட்டுறாரு சார். நாங்கள் லேடிஸ் மொத்தம் 6 பேர் 7 பேர் கிட்ட வரோம். இந்த பாத்ரூம் இங்கே தான் சார் போகிறோம். நைட்டு 9 மணி ஆனால் வந்து குடிச்சிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் அட்டகாசம் நடக்குது சார். போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க தெரியல சார். நீங்கள் தான் சார் வரணும். நீங்கள் வந்து எங்களை பார்த்துட்டு நல்ல நடவடிக்கை நீங்கள் தான் சார் எங்களுக்கு எடுக்கணும். நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல சார். உங்களுக்கு கையெடுத்து கூட கும்பிட்ற ஐயா. எங்களுக்கு இங்கே 5 பேருக்கு மட்டும் பட்டை போட்டு கொடுங்க ஐயா. நீங்கள் வந்து பார்த்து வேறு எதுவுமே வேணாம். நாங்கள் இதுக்கப்புறம் சேர்த்து பிழைக்கிறோம் ஐயா. இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் வந்து எங்களை பார்த்து நல்லபடியாக வாழ விடுங்க ஐயா. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல ஐயா. இந்த சின்ன பிள்ளைலாம் வச்சு நீங்கள் தான் எனக்கு கஷ்டப்படுறோம். நீங்கள் வந்து பாருங்க ஐயா. நீங்கள் வந்து நல்லா இருக்கும் ஐயா. இந்த ஆட்சி முதலமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்பப்போ அவர் காலெல்லாம் விடுற ஐயா. அவர் எதுவுமே வந்து பார்க்க கூட மாட்டுறாரு ஐயா. நீங்கள் தான் சார் வந்து நல்ல முடிவா எங்களுக்கு கொடுக்கணும் ஐயா. நீங்க வந்து எங்களை பாருங்க ஐயா. பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான ரோட்டை கூட விட்டுட்டோம் ஐயா. இந்த பொத்த கூட மழை நடிச்சு இந்த அம்மா எங்க கூட தான் உக்காடு இருக்கிறாங்க. அந்த அம்மா கையை உடைச்சி மாங்கல்யம் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டாங்க ஐயா. நீங்க வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு மட்டும் கொடுங்க ஐயா. இப்போ கடைசியில் வந்து எங்களுக்கு இந்த இடம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நாங்கள் சுடுகாட்டுக்கு பதிலில் கொடுக்குறோம். சுடுகாட்டு பதில் யார் ஒரு வாழ்வாங்க நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், அந்த இடத்த வந்து பாருங்கள். பின்னாடி ஆடு, பக்கத்தில் சுடுகாடு. இந்த பசங்களை வச்சு நாங்கள் எப்படி ஐயா நாங்கள் இருப்பாங்க? நீங்கள் வந்து பாருங்க ஐயா. நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்கள் சொல்லுங்க ஐயா.